சொல்லணும்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து எப்பவுமே நம்ம குருஜிக்கு தான். ஸோ அவர் வந்து எங்களோட பெரியப்பா தான். ஸோ அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை, இந்த இடத்துல இல்லை. யோகானா என்னன்னு தெரியாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் வளர்த்தாரு நம்மளை அப்படின்னா அவர் வந்து எங்கள் பெரியப்பா தான், குருஜி ஆண்டியப்பன் அவர்கள் தான். ஸோ எங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்த்து இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தார். ஸோ அப்போல்லாம் வந்து யோகாவில் இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை வந்து ஒரு பெருசா யாருமே எடுத்துக்கிறது இல்லை. இன்ஜினியரிங், டாக்டரு நான் அப்படின்னு சொல்றது தான் பெருசா விரும்புவாங்க. நானும் அந்த மாதிரி தான் விரும்பினேன். பட் அப்பவுமே வந்து எனக்கு இப்போ 35 இயர்ஸ் ஆகும், 50 இயர்ஸ் படிக்கும் போது 20 இயர்ஸ் பேக் என் பெரியப்பா சொல்லிட்டாரு, நீ வந்து 12th படிச்சதோட போதும், கரஸ்பாண்டன்ஸ் ஏதாவது கோர்ஸ் படிச்சுக்கோ, ஃபியூச்சர்ல இதெல்லாம் உனக்கு வந்து சோறு போடும். இதனால நம்ம நிறைய டாக்டர்ஸ் போறாங்க, லாயர்ஸ் போறாங்க, எல்லா துறையில இருந்தும் உங்ககிட்ட வருவாங்க. ஒரு மிஷனரி மாதிரி, ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்ப நான் பிலீவ் பண்ணேன். ஏன்னா என் கூட படிச்சவங்க எல்லாம் வந்து காலேஜ் எல்லாம் போனாங்க, அவங்க காலேஜ் போறாங்க, அவங்க ஃபாரின் போறாங்க, அவங்க இந்த ஜாப் பண்றாங்கன்னு அப்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அதெல்லாம் இப்ப ஏன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா தான் தெரிய வருது. ஸோ அப்ப சொன்னது வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க நிறைய ஃபீல்ட்ல வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபே இல்லாமல் இருக்காது. பட் யோகால மட்டும் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்க நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எடுத்தா கூட உங்களுக்கு தெரியாது. ராஜா சார் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்பாரு. ஃபுல்லா கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து யோகா டீச் பண்றதுல உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. யூ ஃபீல் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்ம குருஜிக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது வந்து மாஸ்டர் யோகானந்த். அவங்க எங்களோட பிரதர். ஸோ அவங்க நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அவர் ஹாங்காங்ல இருக்கிறாரு. ஸோ இயர்லி மந்த்ஸ் வரும்போது கண்டிப்பா நம்ம ஒரு மீட்டப் பண்ணுவோம். ஸோ அவரு நான் சொன்னல, ஒரு ஸ்டேஜ்ல வந்து யோகால கூட இவ்வளவு சாதிக்கலாம், ஃபாரின் யோகா வந்து ஃபாரின்ல கொண்டு போய் அங்க போய் நல்லா சம்பாதிக்கலாம், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யோகா எடுத்து நீ அதை ஒரு ப்ரொஃபஷனா வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க மாஸ்டர் யோகானந்த் சார் தான். ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே பாக்குறோம். அவங்க இந்த மாதிரி தான் 12th முடிச்சுட்டு அதே குருஜி அதே டைலாக் தான், 12th முடிச்சா போதும் யோகால நீ எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு PhD வர முடிச்சுட்டு 25 இயர்ஸா ஹாங்காங்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் போய் 5 இயர்ஸ் கழிச்சு இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்க கூட்டு போயிட்டு அங்க அவரோட சென்டர்ல வந்து அவங்க எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு பிளஸ் ரோல் மாடல். சின்ன வயசுலேயே நம்ம யோகா பண்ணலாம், யோகாவையும் ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து ஒரு அதை என்ன சொல்லலாம், டாக்டர் லாயர் மாதிரி இதுவும் ஒரு கெட்டான ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க 2 பேரும் எங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் டீச்சிங்ல வந்து ஒரு லைனுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் எடுத்து நடத்தணும் அப்படின்னா நிறைய பேரோட சப்போர்ட் தேவைப்படும். நாங்க 2 பேரும் என்னதான் பண்ணாலும் தூணா நிக்கணும். இந்த பில்டிங்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அது எங்களுக்கு கொடுத்தது வந்து எங்களோட டீச்சர்ஸ் தான். ஏன்னா ஆஃப்டர் கோவிட் ஐயாவோட இறப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறமே எல்லாரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுனாவே ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. அது எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, ரொம்ப ஏழையா இருந்தாலும் சரி, அந்த கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே லைஃப் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு பிகினிங்கா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆண்டியப்பன் யோகா சென்டருக்கு ஒரு பிகினிங்கா தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நாங்க 2 பேர் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அப்படி திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு பேர் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு பேர்ஸ் அந்த அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் இடம் போட்டு இவங்க எவ்வளவுலாம் சொல்லவே முடியாது. ஸோ அவங்க சொல்லி கொடுக்குற டீச்சிங்கும் அப்படிதான். நீங்களே அதை வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அவங்களோட சோல்ஃபுல்லா சும்மா வந்தோம் சொல்லி கொடுத்தோம் போனது இல்லாம அவங்க அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்றாங்க, அவ்வளோ உங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கறதுக்காக இது பண்றாங்க. நம்ம ஜேபி மேடம் எடுத்துக்கிட்டோம், விமென்ஸ் ஃபேவரட். எல்லாருமே வந்து ஜேபி மேடம் கிளாஸை வந்து ரொம்ப பண்ணுவாங்க. அவங்களோட சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட பிஸி டைம்ல வந்து நமக்கு ஒரு செஷன் எடுத்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் நிவேதா மேடம் பத்தி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையில அவ்வளோ குழந்தை 6 மாசம் குழந்தையோட அவங்க ரீஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்க வந்து நான் எந்த டைம் கிளாஸ்
ஓகே அந்த கிளாஸ் நான் தள்ளி வச்சுட்டு இதுக்கு வரேன் மேடம். அவங்க ஒரு நாள் எனக்கு கிளாஸ் போடாதீங்க என்னால் முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொன்னதே இல்லை. அந்த கிட்ட வச்சுட்டு அவங்க அவ்வளோ பண்ணுறதே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆங்க. ஸோ இதை வந்து நமக்கு வேற குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டா அதை பண்ணணும்னு. நெக்ஸ்ட் சாந்தினி மேடம் எங்களுக்கு ஒரு நல்ல அனாட்டமி டீச்சர். உங்களுக்கு அது வந்து ஏன்னா வந்து யோகால வந்து அனாட்டமி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. பட் அவங்க இருக்கிற ஒரு பிஸி ஸ்கெடியூல்லையும் உங்களுக்காக அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் பண்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பட் என்னன்னா கிட்ஸும் சேர்த்து அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னோட கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க, எல்லாருக்கும் அது நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கிளாஸ் ரீச் ஆகும். ராஜாராம் சார்னா நான் பிராணயாமா அப்படின்னு சொன்னாலே அவர் மட்டும்தான் எனக்கு மணி வரும். ஒரு இன்சைட் அந்த யோகாக்குள்ள இருக்க டெப்தா நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்சைக்ளோபீடியா தான் அவரு. ஸோ நிறைய கிளாஸ் முடிச்சாங்கன்னா டவுட்லாம் கிளியர் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. நான் பிரச்சனை உங்களுக்கு பசிக்கலையா சார், வீட்டுக்கு போலையா, நீங்க இவ்வளவு நேரம் இருந்து இது பண்றீங்களேன்னு சொல்றேன். அது வந்து யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் அவரோட இது. ஸோ அந்த இது சரிகா மேடம் நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும் இந்த இடத்துல. ஏன்னா வந்து சரிகா மேடம் ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஃபீட்பேக் சொன்னாங்களா மேடம், ஏதாவது நான் தப்பு இருந்தா திருத்திக்கணுமா மேடம், ஏதாவது நான் என்ன மேடம் ஆட் பண்ணலாம், என்ன மேடம். ஏன்னா வந்து அவங்க சொல்லி ஆனால் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து நிறைய பாசிட்டிவா இருக்கும். ரிப்பீட்டட் கிளாஸ் கேட்பாங்க. பட் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் என்ன கொண்டு போகலாம், என்ன எப்படி நான் வந்து அந்த இதை பண்ணலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் பதில் சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு வாட்டி மேடம் அப்படிலாம் கேட்காதீங்க மேடம், ரொம்ப இரிட்டேட்டா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல அவங்ககிட்ட சாரி கேட்குறேன். அவங்க வந்து ஆக்சுவலா வந்து அவங்க மனசாக தான் கேட்குறாங்க, உங்களுக்கு அடுத்தடுத்தது என்ன எங்க டெப்தா கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஜெயச்சந்திரன் சார், அவரை சிஸ்டர் தான் கூப்பிடுவாரு. அவரோட டைம்லாம் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை அவைலபிள் தான். நீங்க எப்பனாலும் கிளாஸ் போடுங்கிற மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பாரு. பிளஸ் என்ன இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கறத அவரும் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதை வந்து ஈஸியா உங்களுக்குள்ள எப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாரு. நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மண் மாஸ்டர், அவர் வந்து நான் எப்பவுமே அவரை வந்து செலிபிரிட்டி மாஸ்டர் சொல்லுவேன். அது வந்து ராஜேஷ் மாஸ்டர் நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது. அவர் அதை விரும்புறாரா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதுக்காக நான் அவரை சொல்றேன். எங்க கிட்ட இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து எல்லா துறையிலும் இருக்கிறதுனால அவர் ஒரு செலிபிரிட்டிக்கும் எடுக்கிறாரு. எங்க கிட்ட அந்த மாதிரி மாஸ்டர் இருக்காரு. அவரோட வளர்ச்சியை நினைச்சு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் சார் அடிக்கடி நான் உங்களை அப்படி சொல்லுவேன். அவங்க ஒரு பிரதர் மாதிரி தான் எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரியங்கா மேடம், எங்களுக்கு பிரெக்னன்சி டீச்சர். எங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் எனக்கு முதல்ல இருந்து அவங்களை ரொம்ப தெரியும். அவங்க வந்து மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து எனக்கு வந்து பிரியங்கா மேடம் தெரியும். அவங்க இப்போ நமக்கு ப்ரெக்னன்சி டீச்சர் ட்ரைனிங் மட்டும்தான் எடுக்கிறாங்க. பட் அப்போ வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து டீச்சராக மாறி அதுக்கப்புறம் அவங்க நிறைய கிளாஸஸ்லாம் இன்னும் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ நான் எப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட ரெகுலர் யோகா டீச்சர்ஸ் பற்றி சொல்லணும். ரெகுலர் கிளாஸஸ் டீச்சர்ஸ் ஸ்வர்ணா மேடம், ராஜலட்சுமி மேடம். நான் அதை சொல்ற மாதிரி இவங்க எப்படி சோல்ஃபுல்லா உங்களுக்குலாம் கிளாஸஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தெரப்பி பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க பெயினை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி ஹாப்பியா அவங்க உள்ள வந்து அவங்க ஹாப்பியா தான் வெளியே போவாங்க. அதுக்கு நம்ம ஸ்வர்ணா மேடம், ராஜலட்சுமி மேடம் அவங்க எல்லாம் இப்போ நல்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட YTT ஸ்டூடெண்ட்ஸ் தான். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து உவன் வந்து எங்க கிட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு 2-3 இயர்ஸ் மாஸ்டர் தியான் ஏன்னா வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க, சொல்றதுக்கு இது இல்லை, அவ்வளவு பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட தேங்க்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எங்க வாழ்க்கையில வந்து முக்கியமான பார்ட் அப்படின்னா நீங்க மட்டும்தான். காலையில இருந்து நைட் வரை
ஆத்தர். ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய ஃபீல்டில் இதாக இருக்காங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட், ஆத்தர், அதுக்கப்புறம் அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்க பொண்ணை வச்சு இப்போ பார்ட்னர் யோகாலாம் பண்ணாங்க. அவங்க ரெகுலராக மோர் தென் 2 இயர்ஸாக நம்மகிட்ட கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க டீச்சர் ட்ரைனிங் பண்ணது இல்லாமல் அவங்க பொண்ணு இப்போ நம்மகிட்ட டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்வாதியோட சிஸ்டர் கீர்த்தனா. ஸோ அவங்கெல்லாம் சிஸ்டர்ஸ். அவங்க முடிச்சாங்க, அதுக்கப்புறம் அக்காவை சேர்க்கணும்னு அக்காவை சேர்த்தாங்க. 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ரிச்சா வந்து சேரும் போது அவங்க அப்பா சொன்னாரு, ஒரு விஷயம், இந்த பொண்ணு வந்து லீவு கேட்டா லீவே கொடுக்காதீங்க, சொல்லி லீவெல்லாம் கேட்பா அப்படின்னு சொன்னாரு. பட் அதை போய் சார் நாங்கள் லீவ் கொடுத்தாலும் லீவ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நிஜம். ஸோ அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. பிரியதர்ஷினி ஒரு யங்ஸ்டர். நீங்கள்லாம் இன்னும் நல்லா அந்த யோகா வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். பூர்ணிஷா வந்து அவங்க அம்மா கிட்ட தான் நான் முதல்ல பேசியிருந்தேன். எங்க இருக்காங்க? இன்னைக்கு தான் அவங்களை பார்க்குறேன். அவருக்கு என்னன்னா பாடி கார்டு மாதிரி 2 பேரும் அவங்க கூடயே இருக்காங்க. ஏன்னா அவங்க பொன்னேரியில இருந்து வராங்க. அவங்க அப்பா இருந்து அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க 3 months. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவங்க பிசியோதெரபி படிச்சுட்டு இருக்கிறா. ஸோ யோகாவே அதை இன்க்ளூட் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து நெக்ஸ்ட் பத்மாவதி மேடம். அவங்க என்கிட்ட முதல்ல இருந்தே பேசிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க. தென் வந்து அவங்க இப்போ யோகா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா 1 month ஃபுல்லாக வந்தாங்க. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் எல்லாம் போடுவாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் அவங்களும் இப்போ வந்து அவங்களோட ஒர்க்கிங் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. யோகா வந்தனால எனக்கு என் ஒர்க்கிங் கண்டினியூ பண்ண முடியுதுன்னு ஒன்று சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நாகேஸ்வரி மேடம். அவங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களும் நம்ம வசதி மேடமோட ஃப்ரெண்டு மேடம் ஸ்டூடெண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அடுத்தது கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் என் கண்ணுக்கு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களே இங்கே. சுமதி மேடம். அவங்களே நிறைய பேசியிருப்பாங்க. அவங்களே நிறைய பேசியிருக்காங்க. நான் அவங்க பேசாதீங்கன்னா நிறைய சொல்லுவேன், பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து எல்லாரோட ஃபேவரெட், இருக்கிற எல்லா டீச்சர்ஸோட ஃபேவரெட். நெக்ஸ்ட் கார்த்திகா மேடம் வந்து எனக்கு ஒரு 2 years 1.5 years இருக்கும். ஏன்னா ஃபுல் டைம் வந்தாங்க. அவங்களோட இத்தனைக்கும் ஒர்க் அண்ட் இதை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ மேடம். லதா மேடம் எங்க இருக்கீங்க? அவங்க வந்து நீங்க பயங்கரமா ரீல்ஸ் பண்றீங்க மேடம். பாக்குறோம் இவங்களா எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லதா மேடம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய போர்சஸ்லாம் அவங்களோட இது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் கவிதா மேடமும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாம் ப்ரினேட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். கீதாஞ்சலி மேடம் அவங்க கீதம் யோகான்னு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கீதனா அண்ட் ப்ரினேட்டல் முடிச்சுருக்காங்க. இதை வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூபேந்திரா சாரை பற்றி ரூபேந்திரா சார் வந்து சாரோட ஃபேவரட் தான். ஏன்னா சாருக்கும் அவருக்கும் மட்டும் தான் எப்பவுமே டீலிங் இருக்கும். ஸோ அதனால அண்ட் கீதா மேடமும் ரூபேந்திரா சாரும் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டூடெண்ட் ஃபார் வந்து நம்மளோட ராஜா சார். அவங்களும் அவங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல ரூபேந்திரா சாரோட ஸ்கெடியூல்ல ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் அவர் கிளாஸ்ல இருக்கும்போது. ஆனாலும் அவர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. அண்ட் ஸோ அண்ட் கீதா மேடம் வந்து மார்னிங் 6 o'clock கிளாஸ்னா 5:30 வந்துருவாங்க, நடந்து வந்துருவாங்க. ஸோ ராஜா சார் வந்து நான் லேட்டா போனாலும் பரவாயில்ல, கீதா மேடம் வந்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நம்பிக்கையான ஒரு இது. அதனால அவங்களுக்கு என்னோட தேங்க்யூ. ஸோ யாரையாவது விட்டுருந்தா ஐம் ஸோ சாரி. எனக்கு பார்க்கணும். அண்ட் சம்ருதா பற்றி சொல்லணும். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சம்ருதாவோட டான்ஸ் இருக்கும். ஏன் சம்ருதா வந்து இன்னைக்கு வந்து அவங்க 10th படிக்கிறாங்க. அந்த ஸ்கெடியூல்லையும் ஏதோ சிங்கிங் காம்படிஷன் அதை முடிச்சுட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் அவரோட ஸ்பீச்சுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும். அதில் வந்து அவங்க பேரண்ட் வந்து எதுவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க பேரண்ட் பேரெல்லாம் சித்தா மேடம் தான். அவங்களும் நம்மளோட ஸ்டூடெண்ட்டு. தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் மாயா மேடம் அங்கே உட்காராம இங்கே உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கல. மாயா மேடம் நம்மளோட ஸ்டூடெண்ட் 200 hours முடிச்சு தென் ப்ரினேட்டல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்னன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து இதை வந்து படிச்சு சக்ஸஸ்ஃபுல்லா இப்போ நீங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் கையில வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நம்ம வந்து எப்பவுமே பாராட்டிட்டே இருக்கணும். தியாகு சார் போட்டோ எடுக்கிறனால கவனிக்கலன்னு நினைக்காங்க. தியாகு சார் வந்து அந்த தீப் உங்க கிளாஸுக்கு எல்லாமே அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. ஸோ அவர் கிளாஸ் எல்லாமே சவுண்டா இருந்தா தெரியும் அது தியாகு சார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் பியூலா மேடமோட ஒர்க் வந்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, அவங்களோட பிரதர் மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு யோகாவில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு சூப்பர் டான்ஸர். ஸோ அவங்க இந்த ஃபீல்டில் வந்து பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஆல் த பேரண்ட்ஸ் அவங்களோட
உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலிக்கு தான் முதல்ல வந்து தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல இருந்து பண்ணிக்க மாட்டீங்க. ஈச் ஆஃப் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும். அது அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க யாரானாலும் இருக்கலாம். அவங்களுக்கும் என்னோட தேங்க்யூ. அண்ட் கிட்ஸ் இவ்வளோ நேரம் கிட்ஸ் இருந்து எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பானு மேடம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க.